எப்பயுமே சாப்பிடும் போது நடுவுல காரமானாலும் தண்ணி குடிக்காதீங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க. காரமானாலும் கொய்யா சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் எவ்வளோ சாப்பிடணும்னு சொல்றேன். கொய்யா சாப்பிடுங்க. ரத்தம் இல்லாதனால கொய்யா சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க, அப்புறமேல ஆப்பிள் சாப்பிடுங்க, ஆரஞ்சு சாப்பிடுங்க. ஆரஞ்சு தான் மெயினாக சாப்பிடணும். இந்த டாக்டர் ஆப்பிள் 1 கிலோ 220 ரூபா விற்குது டாக்டர். எப்படி டாக்டர் ஆப்பிள் வாங்கி சாப்பிட்றது? நீங்கள் ஒரு 5 வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு 5 நாள் சாப்பிட்டாலே போதும். உங்களுக்கு ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே ஓகே. கொய்யாவும் 5, ஆப்பிளும் 5, வாழைப்பழமும் 5. ஓகேவா? வாழைப்பழம் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஆரஞ்சு தான் மெயினாக இந்த வீக்கு சாப்பிடும். மெயினாக ஆரஞ்சு தான். அப்புறம் சாத்துக்குடி. ஆரஞ்சுக்கு அப்புறம் சாத்துக்குடி சாப்பிடும். ஸோ எல்லாம் அப்புறம் வேணால் இந்த ஸ்ட்ராபெரி. இந்த 6 பொருட்கள் தான் நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டா உங்களுக்கு அப்புறம் காய்கறியில் வந்து பீட்ரூட் சாப்பிட்டா அந்த ஃப்ரூட்ஸை விட, நான் இப்போ சொன்ன ஃப்ரூட்ஸை விட அதிகமாக உங்களுக்கு ரத்தம் பிடிக்கும். ஓகே ஓகே டாக்டர். சாப்பிடும் போது பீட்ரூட் சாப்பிடுங்க. எப்பயுமே பீட்ரூட் தொட்டுக்கு சாப்பிடுங்க. ஓகே. எது ஆனாலும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரத்தம் மிஸ் ஆயிடும். ஒரு ரத்தம் மிஸ் ஆகும். நீங்கள் ஒரு 6 மாதம் பீட்ரூட் சாப்பிட்டுருக்கீங்க. அதில் ஒரு நாள் மிஸ் ஆனீங்கன்னா ஒரு இவ்வளோ பாயிண்டட் ரத்தம் உங்களுக்கு இது ஆயிடும், போயிடும். ஓகே டாக்டர். யூரின் போகும்போது அப்படியே போயிடும். அப்புறம் சத்து கிடைக்காது, எது கிடைக்காது, ஊசி தான் போடும். இப்போ நான் ஒரு ஊசி கொடுக்குறேன் உங்களுக்கு. அதை வந்து இப்பயே போட்டு விடுறேன். ஓகேவா? ஓகே டாக்டர். அது வந்து ரொம்ப வலிக்காது. ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஊசி போட்டுடலாம். டெஸ்ட் ஊசி போட்டால் ரொம்ப வலிக்கும். ஓகேவா? கொதிப்பீங்க. அப்படியே தண்ணி எடுத்து கொதிக்கணும். கொதிக்கும். சரி, உங்களுக்கு பயமா இருக்கு டாக்டர் ஊசி. ரோல் நம்பர் 1 கரெக்டாக. நான் ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறேன். அது மட்டும் சாப்பிடுங்க. இதுலயும் போட்டிருக்கோம். நான் இதுலயும் போட்டிருக்கோம், இதுலயும் போட்டு வச்சிருக்கேன்.